இப்போ ஃபுல் ஸ்டாக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாங்கள் வந்து சொல்கிறோம் எல்லாருக்கும் இப்போ அதுதான் தேவைன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓடிட்டுருக்காங்க. நீங்கள் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பார்த்தா கூட நிறைய பேர் பார்ப்பீங்க ஃபுல் ஸ்டாக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு வச்சுருப்பாங்க கோர்சஸ். அதில் எல்லாமே ஃபண்டமெண்டல்ஸ் தான் சொல்லிக் கொடுப்போம். இப்போ ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு தேவையோ இல்லை ஒரு மிட் ஸ்கேல் கம்பெனிக்கு தேவைன்றது உங்களை மாதிரியான ஸ்பெசிஃபிக் ரோல் பேஸ்டு பீப்புள் தான். ஓகேவா? இப்போது SEO எடுத்துக்கோங்களேன். இப்போ SEO எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொமோஷன்ஸு வருஷம் கரெக்டாக இருக்குது. இப்போது ஒரு என்ட்ரி லெவலில் நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அசோசியேட்டாக இருக்கும் இல்லைனா எக்ஸிக்யூட்டிவாக இருக்கும். அசோசியேட் அப்படின்னு தர்றது எல்லாமே MNC கம்பெனி. TCS போனாலும் சரி, ஜோகோ போனாலும் சரி, இல்லை வந்து ஆக்சென்ச்சர் போனாலும், கேப்ஜெமினி போனாலும் உங்களுக்கு அசோசியேட் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சீனியர் அசோசியேட் ஆவீங்க. அப்படியே உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் இருக்குது. மொதல் 2 வருஷம் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடையாது. எக்ஸிக்யூட்டிவ் ஆயிரானிங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஏன்னா 2 வருஷம் நாங்கள் அந்த ப்ராசஸை நீங்கள் கற்றுக்கவே அதுதான் போயிடும். அதுக்கப்புறம் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் மாற்றுவோம், அதுக்கப்புறம் தான் வந்து அனலிஸ்ட்டை மாற்றுவோம், அதுக்கப்புறம் ஸ்பெஷலிஸ்ட்டை மாற்றுவோம். ஸோ டீம் லீடாக உங்களுக்கு 6 வருஷம் ஆகிடும். ஓகேங்களா? 6 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேபிளான பொசிஷன்ஸ்க்கு போவீங்க. அது வரைக்குமே வந்து டெய்லி வந்து நீங்கள் வந்து கிளைண்ட்டு கூட உரையாடுற வேலை தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் எங்கே தேவை அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல் ஏஜென்சிக்கு. இப்போது ஒரு சின்ன கம்பெனி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு 10 பேர், அவங்ககிட்ட பட்ஜெட்டே இல்லை, 5 பேர் போட முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாத்தையும் டேக் ஓவர் அப்படின்றதுனால நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அந்த 10 நாலேஜும் உட்காந்து தானே பண்ணிட்டு இருப்பீங்கன்னா அப்படி கிடையாது. அங்கே இருக்கிறதே லிமிட்டட் ஜாப் தான். அங்கே போய் நீங்கள் SEO தான் பார்த்துட்ருப்பீங்க, அங்கே போய் சோஷியல் மீடியா தான் பார்த்துட்ருப்பீங்க, இல்லை அப்பப்போ எப்போயாச்சும் இமெயில் மார்க்கெட்டிங்கோ இல்லைனா SMS மார்க்கெட்டிங்கோ பண்ணிட்டுருப்பீங்க. அவ்வளோதான் தவிர நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா லைக் ஃபுல் ஸ்டாக் மார்க்கெட்டர் அப்படின்னா நீங்கள் எல்லா விஷயத்தையும் வந்து தினமும் ஒரு 20-25 ப்ராசஸ் பண்ணிட்டுருப்பீங்க அப்படின்னா கிடையாது. நீங்கள் அதிகபட்சம் அங்கே போய் SEO வேலையை பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியா. இதை தவிர வேறு எந்த வேலையும் உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் மார்க்கெட்டர் நீங்கள் போய் ஆயிரானாலும் அப்படி தான் இருக்குது. ஃபுல் ஸ்டாக் மார்க்கெட்டராக போகிறதுக்கும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக போகிறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. 2 பேருமே ஒரே வேலை தான் பார்க்க போகிறீங்க. இப்போ என்ன அப்படின்னா இதில் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வந்து ஏஜென்சி போனீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டரு, அதே ஸ்கில்லை வச்சுட்டு ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கோ இல்லைனா ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிக்கோ போனீங்க அப்படின்னா உங்கள் பேர் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ். அங்கேயும் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேலை தான் பார்ப்பீங்க, ஆனால் நேம் வேறு. ஓகேங்களா? அங்கே உங்களுக்கு மல்டிபிள் இண்டஸ்ட்ரியிலேருந்தாலே கூப்பிட்டு வந்து உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ்க்கு பண்ணுறது போகிறீங்க அப்படின்னா அது ஒரே ப்ராடக்ட் தான் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிட்டுருப்பீங்க என்டையர் டே. அதுக்கு நீங்கள் இப்போ PPC ஆட்ஸ் ரன் பண்ணுவீங்க, சோஷியல் மீடியாவில் வந்து ஆட் ரன் பண்ணிட்டுருப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து SEO பண்ணிட்டுருப்பீங்க, ஃபாலோ பண்ணிட்டுருப்பீங்க, கிளைண்ட் கூட நீங்கள் டிஸ்பேச் ஆனதை பார்ப்பீங்க, எல்லாமே பண்ணிட்டுருப்பீங்க நீங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டருக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏஜென்சி போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, அல்டிமேட்டாக வந்து கிளைண்ட்டோட ப்ராஜெக்ட் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கிளைண்ட் ஹேண்டில் பண்ணுவீங்க, இல்லைனா அடுத்த 6 மாதம் ஒரே கிளைண்ட் ஹேண்டில் பண்ணிட்டுருப்பீங்க. மேபி ஒரு 5 கிளைண்ட்டை கூட நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டுருக்கலாம். பட் எல்லாராலையும் ஒரு 5 ப்ராஜெக்ட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட் ஹேண்டில் பண்ண முடியுமான்னா முடியாது. ஓகேங்களா? ஆனால் ஒரு SEO எக்ஸிக்யூட்டிவால் ஒரு 5 ப்ராஜெக்ட் ஒரு நாள் ஹேண்டில் பண்ண முடியும்னா முடியும். இப்போ எங்ககிட்ட இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அப்படி தான். ஒரே ஒருத்தர் ஒரு 5 ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்பெசிஃபிக் ரோலில் நாங்கள் ஹையர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டர்கிட்ட போய்ட்டு நான் வந்து எப்போ இன்றைக்கி இமெயில் அனுப்பு, ஃபாலோ அப் பண்ண முடியாது. எப்படி பண்ண முடியும்? என்ன டாஸ்க் அசைன் பண்ணுறது? ஒரு நாளைக்கு வந்து டாஸ்க் அசைன் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு. இப்போ SEO அப்படின்னா ஒரு 5 ப்ராஜெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த 6 மாதம் கான்ட்ராக்ட் பேசிஸில் அந்த ப்ராஜெக்ட் இருக்குது. நாங்கள் தினம் வந்து இது பண்ணி அது பண்ணின்னு கேட்க முடியாது இல்லையா? ஏன்னா யூ ஆர் ஆல்ரெடி அலோகேட்டட் ஃபார் நெக்ஸ்ட் 6 months. உங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதுக்கப்புறம் மாதம் நீங்கள் ரிப்போர்ட் அனுப்புறது மாதிரி தான் வேலை இல்லையா? நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன அசைன் பண்ணணும், அன்றைக்கி என்ன அசைன் பண்ணணும், உங்களுக்கு அசைனே பண்ண முடியாது ஜாப். ஓகேங்களா? இட்ஸ் அ ஒன் டைம் டாஸ்க் எங்களுக்கு. ஸோ எங்களுக்கு ப்ராசஸ் இப்படி தான் இருக்கணும். நாங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டர் உங்களை ஹையர் பண்ணிவிட்டு இன்றைக்கி SEO பண்ணு, நாளைக்கு சோஷியல் மீடியா பண்ணு, நாளைக்கு இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணு, நாளைக்கு வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங் பண்ணு, கண்டென்ட் எழுது, ப்ளகரிசம் ஃப்ரீயாக பண்ணு, பேக்லிங்க் கிரியேட் பண்ணு, இப்படி உட்காந்து தினம் வேலை அசைன் பண்ணுறது இட் இஸ் வெரி டஃப் கேம் இல்லையா? இது ஸ்மால் ஸ்கேல் ஏஜென்சியால் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேங்களா? அவங்க வந்து தே ஆர் ஸ்ட்ரகிளிங் டு ரன் அ பிஸ்னஸ். அப்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாராச்சும் ஒருத்தர் வேணுமே தவிர அவங்களுடைய எல்லா பேர்டனையும் ஒருத்தர் எடுத்துக்கிட்டு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுறவங்க தான் டிஜிட்டல் மார்க்கெட்டர் தேவைப்படுது. அங்கே போய் நீங்கள் ஃபீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஓகேங்களா? இங்கே கொடுத்த மாதிரி இப்போ எங்களை மாதிரி நீங்கள் வந்து வெளியே போய் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது கண்டிப்பாக. ஓகேங்களா? நீங்கள் இப்போ ஏஜென்சியில் போய் ஜாயின் பண்ணிட்டு அப்படின்னா இப்போ நான் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன், இங்கே என்ன இவ்வளோ வேலை வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ வேலை தான் வாங்கணும், இப்போ நீங்கள் இவ்வளோ வாங்குறீங்க, 2 பேர் வேலை சேர்த்து வாங்குறோம் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படிலாம் கிடையாது. அங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா குறைஞ்சது 5 பேர் வேலையை செய்யணும் நீங்கள். ஓகேங்களா? ஸோ இங்கே ஏஜென்சி ப்ராஃபிட் ஒன்று இருக்குது. உங்களை வச்சு நாங்கள் வந்து ஒரு 25,000 சம்பளம் தரோம் அப்படின்னா உங்களை வச்சு நாங்கள் 1 லட்சமாச்சும் மேக் பண்ணால் தான் கம்பெனி ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? சிம்பிள் வேர்ல்டு சொன்னோம் அப்படின்னா நீங்கள் 25,000 ப்ராஜெக்ட் மட்டும் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணல, கம்பெனி தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த வேர்ட்லேருந்து மாறணும் அப்படின்னா நீங்கள் லைக் இது ஸ்பெசிஃபிக் ரோல் போகணுன்னு சொல்ல முடியாது, நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட் ஆகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்கள் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு நான் ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இல்லை ஒரு 10 வருஷம் கழிச்சு நானும் இதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் செட்டப் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்போ பெட்டர் கோ ஃபார் ஏஜென்சி.
ஓகேங்களா? சம்பாதிக்கணும், எனக்கு காசு பார்க்கணும், மாதம் நான் இப்போ வெளியே போய் நான் வந்து ஒரு 2 கோடி ரூபாய்க்கு நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சேன் அப்படின்னா, ஜஸ்ட் பிளைண்ட்லி கோ ஃபார் கார்ப்பரேட் ஜாப். ஓகேங்களா? கரெக்டான ப்ரொமோஷன், ஆன் டைமுக்கு சேலரி வரும். ஓகேங்களா? நீங்கள் எனக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்கல அப்படின்னு கெஞ்ச வேலைன்னு தேவையில்ல. வருஷம் கரெக்டான டேட் ஆச்சுன்னா ப்ரொமோஷன் லெட்டர் உங்களுக்கு போட்டு விட்ருவாங்க. ஆனால் ஸ்டார்ட் அப்பில் அப்படி கிடையாது. நீங்கள் போய் ப்ரொமோஷனுக்காக இருக்கட்டும், சேலரிக்காக இருக்கட்டும், நீங்கள் தான் போய் கெஞ்சிட்டு இருக்கணும். ஓகேங்களா? ஆன் டைமுக்கு எதுவுமே நடக்காது. ஆன் டைமுக்கு நீங்கள் தான் எது ஆன் டைமுக்கு தெரிஞ்சுட்டு நீங்கள் போய் கேட்கணும். உங்களுக்கு தெரியுமா இப்போ எக்ஸிக்யூட்டிவாக இருப்பவனுக்கு எப்போ உங்களுக்கு ப்ரொமோஷன் சைக்கிள் இருக்குது, எப்போ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் சைக்கிள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அது நாங்களாக உங்களுக்கு கொடுக்குறது தான். ஆனால் கார்ப்பரேட் கம்பெனிலையோ மிட்ஸ்கேல் கம்பெனிலையோ அப்படி கிடையாது. ப்ரொமோஷன் சைக்கிள் எப்போ இருக்கும், உங்களுக்கு ஹைக் சைக்கிள் எப்போ இருக்கும், இது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? இது பேட்டர்னாக நடக்குது. நவம்பர் 13 நீ ஜாயின் பண்ணியிருக்க அப்படின்னா அடுத்த நவம்பர் சைக்கிள் உனக்கு வந்து ப்ரொமோஷன். ஓகேங்களா? அடுத்த மே ஜூனில் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் சைக்கிள், அங்கேயே ஒரு சேலரி போயிடும். ஓகேங்களா? ப்ரொபேஷன் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு சேலரி ஹைக் ஆகும். ஸோ ஒரு வருஷத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணி 3 ஹைக் ஆகும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் ஏஜென்சி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆஃபர் பண்ணுறாங்களோ அடுத்த 2 வருஷத்துக்கு அதே சேலரி தான் ஓடிட்டுருப்பீங்க. ஓகேங்களா? ரொம்ப ரேராக தான் உங்களுக்கு வந்து சேலரியில் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இதெல்லாம் ஆகக்கூடாது. எனக்கு பேட்டர்னாக இருந்தால் போதும்ப்பா. நான் காலைல போனேன் 8 மணி நேரம் ஒர்க் பண்ணேன், சாட்டர்டே சண்டே லீவ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கார்ப்பரேட் கம்பெனி இல்லைப்பா நான் போகிறேன், சனிக்கிழமை வேலை செய்கிறேன், வாரத்துக்கு 6 நாள் வேலை செய்கிறேன், எனக்கு சேலரி போய் இருந்தால் கூட பரவாயில்ல, நான் நாலேஜ் நல்லா கெயின் பண்ணிக்கணும், எனக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு பெரிய பிளான் இருக்குது, ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஏஜென்சிக்கு போயிருங்க. இங்கே சம்பாதிக்கிற எண்ணம் இருக்கக்கூடாது, லேர்ன் பண்ணுற எண்ணம் இருக்கணும். ஏஜென்சி போகணுன்னா இங்கே சம்பாதிக்கிற எண்ணம் இருக்கணும், லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஓகேங்களா? உங்களுக்கு பேட்டர்னைஸ்ட் ஒர்க் தான் இங்கே. உங்களுக்கு புதுசாக எனக்கு இன்னோவேட்டிவ் எதாவது பண்ணுங்கனால உங்களுக்கு நோண்டிட்டெல்லாம் இருக்க மாட்டேனாங்க. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற வேலை இப்படி தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் பண்ணிவிட்டு போங்க, உங்களுக்கு சேலரி கரெக்டாக வந்துடும். அங்கே அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து இப்போ சின்ன ஏஜென்சி பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் வெப்சைட்ஸ் ஹேண்டில் பண்ணுவீங்க, ஒரு மாதம் வந்து டாக்டர் வரலாம், ஒரு மாதம் டென்டல் கிளினிக் வரலாம், ஒரு மாதம் வந்து சாஸ் கம்பெனி, ஒரு ஜுவல்லரி ஷாப் வரலாம். இப்படி மற்ற இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து ஸ்மால் பிஸ்னஸ் எல்லாமே அவங்களை அப்ரோச் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50,000-60,000 ப்ராஜெக்ட்டை தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போது எக்ஸ்போஷர் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். 2 வருஷம் ஒர்க் பண்ண கூட நீங்கள் குறைஞ்ச ஒரு 60-70 ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. 2 ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணுறீங்களா, அந்த 2 ப்ராஜெக்ட்டில் வருஷமெல்லாம் இருப்பீங்க. ஆனால் இதில் நீங்கள் ப்ரோவாக இருப்பீங்க. ஓகேங்களா? கார்ப்பரேட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து கெஸ் ஒர்க்லாம் கிடையாது. இட் இஸ் அ ப்ரோ லெவல் ஒர்க். இப்போ நாங்கள் உங்களுக்கு எடுக்கிறோம் இல்லையா, எல்லாமே ஏன் இவ்வளோ டெப்த்தாக கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த டெப்த்து தான் அங்கே தேவை. ஆனால் இதே டெப்த் ஏஜென்சிக்கு தேவையா அப்படின்னா தேவையில்லை. அதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அந்த 500 கோர்ஸ் சொல்லி தராங்க இல்லையா, அதுவே சரியாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே உங்களுக்கு வந்து ஒரு யூனிக்காக தெரியணும், இல்லை நீங்கள் பண்ணுறது ஒரு பேட்டர்னைஸ்டாக ஒரு லாஜிக்கல் ரீசனோடு இருக்கணும் அப்படின்னா அதுதான் கார்ப்பரேட் கம்பெனி எதிர்பார்க்குற ஒரு விஷயம். ஓகேங்களா? பின்னாடி இருக்கிற சயின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இட் ஒர்க்ஸ் ரியலி வெல் ஆன் கார்ப்பரேட். நீங்கள் தெரியாமல் நீங்கள் கெஸ் ஒர்க் பண்ணாலும் நீங்கள் சர்வே பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஏஜென்சி ஒர்க். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் டிசைட் பண்ணிக்காங்க.